சின்ன பொண்ணு, என்னம்மா பண்ற இங்க உட்காந்து? சின்ன பொண்ணு அழுதுட்டு இருக்கா, என்னாச்சு? நல்லதுக்கே காலம் இல்லைங்க. நான் என்னதான் நல்லது செஞ்சாலும் உங்க அம்மா கடைசியில நான் தான் தப்புன்ற மாதிரி என்ன ஏசுறவங்க. என்ன சின்ன பொண்ணு சொல்றா? நீ என்ன பண்ணா, அம்மா என்ன சொன்னாவ? முதல்ல விளங்குபடியா சொல்லு. சொல்றேங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அத்தை என்ன கூப்பிட்டாவ. கூப்பிட்டு, சின்ன பொண்ணு, நான் வயித்து வலி மாத்திரைக்கு பதிலா தலைவலி மாத்திரையே போட்டுட்டேன் சின்ன பொண்ணுன்னு அழுதாவ. என்ன சின்ன பொண்ணு சொல்றா? மாத்திரையை மாத்தி போட்டாவளா? இப்ப எங்க அம்மா எப்படி இருக்காவ? இதே மாதிரி தாங்க நானும் ஷாக் ஆனேன். என்னத்த பண்ணேன்னு 2 பேருக்கும் ஒரே பதட்டமா ஆயிட்டுங்க. அப்புறம் என்னத்த பண்ணா சின்ன பொண்ணு? அப்புறம் நான் தான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு, யோசிச்சு யோசிச்சு அத்தை தலையில 2 போடு போட்டேங்க. என்ன சின்ன பொண்ணு சொல்லுதா? 2 போடு போட்டியா? ஆமாங்க. அப்படி பண்ணிதாங்க அத்தையை காப்பாத்துனேன். சின்ன பொண்ணு, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ தலையில 2 போடு போட்டதுக்கும் எங்க அம்மா உயிரை காப்பாத்துனதுக்கும் என்ன சம்மந்தம்? என்னங்க நீங்களும் உங்க அம்மை மாதிரி என்ன புரிஞ்சுக்காம பேசுறிய? இதுல புரிஞ்சுக்க என்ன இருக்கு சின்ன பொண்ணு? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏங்க, அத்தை வயித்து வலிக்கு தானே தலைவலி மாத்திரையை மாத்தி போட்டாவளா? ஆமா. தலைவலி இல்லாம தலைவலி மாத்திரை போட்டா ஏதாவது பிரச்சனை ஆயிடும்ல? அதுக்குதான் அத்தை தலையிலே 2 போட்டு தலைவலி வர வச்சு தலைவலி மாத்திரை போட்டதுக்கு சரி பண்ணிட்டேன். இப்ப எங்க அம்மா எங்க சின்ன பொண்ணு? உள்ளதா இருக்காவ. நான் எந்த தப்பு பண்ண மாதிரி எங்க அம்மைக்கு எங்க அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காவ. நீங்களே போய் நான் பண்ணதுல என்ன தப்பு இருக்குன்னு கேளுங்க. எனக்கு நீங்க தானங்க கேட்கணும்.